2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம் வாருங்கள், சேமியுங்கள். வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் கட்டமைப்பே இல்லாத கட்சின்னு சொன்னாங்க. இப்ப பூத் லெவல் கமிட்டிக்கான ஒரு கூட்டம் அதுவும் மிக பிரம்மாண்டமா நடந்திருக்கு. இப்படி எதுலாம் இல்லன்னு சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் முடிச்சு முன்னேறிட்டே வராருல்ல. அப்ப கொள்கையும் இனிமே தானே கொண்டு போய் சேர்க்க முடியும். பொலிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்போ ஒரு முக்கியமான சம்பவம் நாட்டில் நடந்திருக்கும் போது நீங்க ஒரு இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்க கூட்டிருக்கும் போது அதை பத்தின ஒரு அஞ்சலி செலுத்த கூட உங்களால முடியல 2 நிமிஷம்னா அப்புறம் நீங்க அதை ஒரிஜினாவே RSS தான் அங்கே அமுச்சு விட்டுருக்காங்கன்றாங்க. இந்த 4 பேர் 4 திசையில வந்து விஜய் இழுக்கும் போது விஜயோட மைண்ட் செட் என்னன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இன்னும் அதிமுக வரும்னு விஜய் எதிர்பார்க்கிறார். இன்னும் எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒரு கட்டத்தில் பிஜேபியை முறைக்க வேண்டிய நிலைக்கு வருவாரு, அவருக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது அப்படின்னு டிசம்பர் வரையும் தள்ளி போட்டார். தாவேக்காவை பொறுத்த மட்டும் தனியா போறதுன்றது கடைசி சாய்ஸ். அதுக்கு முன்னாடி கதவை திறந்து வச்சிருக்காங்க, யாராவது வந்தா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா இதை தெரிஞ்சு இந்த பிஜேபி என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டன்னா வார்ன் பண்ணிட்டாங்க எடப்பாடிக்கு. இந்த சசிகலாவுக்கு துரோகம் பண்ணது, இந்த OPS துரோகம் பண்ணது, இந்த மாதிரி தினகரனை முதுகுல குத்தினது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா நாங்க இதுவரையும் உங்ககிட்ட சாஃப்டா டீல் பண்ணிட்டு இருக்கோம். விஜய், பாமக, நாம் தமிழர் இவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டணி வைப்பாங்க. இதுக்கான சான்ஸ் ஓரளவுக்கு பிரைட்டா இருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னா மத்திய வட தமிழகத்துல பாமக கை கொடுத்து வச்சுக்கோங்களேன், பாமக சேர்ந்து வச்சுக்கோங்க. அப்ப சேர்ந்தீங்கன்னா ஒரு 70 தொகுதிகளில் வந்து அந்த கூட்டணி மட்டுமே திமுகவுக்கு டஃப் கொடுக்கும். ஈவன் அதிமுக கூட கொடுக்கறது கஷ்டம். திமுகவுக்கு அந்த கூட்டணி, விஜய் கூட்டணி மட்டுமே டஃப் கொடுக்கும். முதல் தலைமுறை போய் வாக்கு போடுறவங்களோட வாக்குகள் முழுசா இங்க வந்து அவங்க வீட்டுல இருக்க அப்பாவே அம்மாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா நிறைய வாக்கு பர்சன்டேஜ் அங்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டுங்க. இதெல்லாம் வந்து ஒரு எஸ்டிமேஷன் தான், இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் தான். பட் இதெல்லாம் கிரவுண்ட் லெவல்ல வந்து பாலிடிக்ஸே வேற. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். தாவேக்காவுடைய பூத் கமிட்டி கூட்டம் 2 நாள் நடக்குது. முதல் நாளே ஒரு மாநாடு மாதிரி மிக பிரம்மாண்டமா நடந்ததா சொல்லப்பட்டது. ரோட் ஷோ பிளானே பண்ணல, ஆனா அதுவே அத்தனை கிலோமீட்டருக்கு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் படையோட போனாரு அப்படின்னு. அப்போ தாவேக்காவுடைய இந்த பூத் கமிட்டி இது நாள் வரைக்கும் கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி அப்படிங்கறத மாத்தி 26 வெற்றிக்கான முதல் படின்னு எடுத்துக்கலாமா? விஜய் வந்து ஒரு பெரிய செல்வாக்குமிக்க நடிகர்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர் ஒரு இடத்துக்கு போறாரு, ஒரு இத்தனை நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தார், இப்போதான் ஃபீல்டுக்கு போயிருக்காரு. அதனால் ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு அவங்க ரசிகர்கள் திரண்டு வர்றது வந்து ஆச்சரியம் இல்லாது. ஸோ அந்த வகையில் கோயம்புத்தூர் வட்டாரத்தில் இருக்கிற ஒரு 3 டிஸ்ட்ரிக்டோட பூத் ஏஜென்ட்ஸை அவர் மீட் பண்ணுறாரு. அந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா பூத்துலேயும் ஏஜென்ட்ஸ் போட்டாங்கன்னா அதுலேயும் 2 விதமான ஒப்பீனியன் சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் போடலை, சில இடங்கள்லாம் போடாத இருக்குது. பட் ஆனால் வந்து மற்ற ரசிகர்கள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க, எல்லாருமே பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, அது அவங்க உட்கட்சி விஷயம் வச்சுக்கோங்க. பட் ஆனால் விஜய்க்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது. அந்த ரசிகர்கள் நேற்று அங்கே வந்திருக்காங்க, அவங்க எல்லாமே இளைஞர்களாக இருக்காங்க. அதில் வந்து நிச்சயமாக வந்து அதை மறுக்க முடியாது. அவருக்கு ஒரு கூட்டம் அங்கே சேர்ந்தது என்பதை மறுக்க முடியாது. ஆனால் அந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாறுமா, அந்த ரசிகர்கள் தொண்டர்களாக மாறிவிட்டார்களா, அவங்களுக்கான செயல்பாடுகள் வந்து எப்படி அவங்க வகுத்துக்கொள்ள போகிறாங்க, அடுத்த 10 மாதம் அவங்க ஃபீல்டு எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து விஜயுடைய ஒரு பெரிய, அந்த விஜய் கட்சி சந்திக்கிற ஒரு பெரிய குழப்பம் என்னவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்களுடைய கொள்கைகள் இருக்குல்ல, அது ப்ளஸ் அவங்க நடைமுறை பாலிடிக்ஸ் இருக்குல்ல. ஒரு நடைமுறை அரசியலில் வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று திமுகவை ஊழல் போன்ற விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, திமுக ஆட்சி அகற்றணும்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தத்துவார்த்த ரீதியில் என்ன பேசுகிறீங்க, திராவிடம் தமிழ் தேசியம்ன்ற விஷயத்த நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ அது தவிர வந்து உங்கள் ஐக்கானாக வச்சுருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு கனமான ஒரு பெரியார், அம்பேத்கர், காமராஜர் போன்றவர்கள் ஐக்கானாக வச்சுருக்கீங்க. அப்போது உங்களுடைய அந்த ஐக்கான் வச்சுருக்கிற நீங்கள், ஒரு கனமான திராவிட தத்துவத்தை தமிழ் தேசியத்தை வச்சுருக்கிற நீங்கள், உங்களுடைய தொண்டர்களை அல்லது ரசிகர்களை எந்த விதத்தில் நீங்கள் ஒரு பொலிட்டிகலைஸ் பண்ணுறீங்கன்றதான் முக்கியமான விஷயம். அதில் ஆக்சுவலாக வெறும் நடைமுறை அரசியலில் திமுக ஊழல்னு சொல்லிவிட்டு, திமுக மேலே குறைகளை சொல்லிவிட்டு, நான் வந்தால் நல்லது பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு ஓட்டு கேட்குறது வேறு விஷயம். அவங்கள எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் தத்துவங்கள் அடிப்படையில் நீங்கள் பொலிட்டிகலைஸ் பண்ணுறீங்கன்றது அதுதான் லாங் ஸ்டாண்டிங்கில் நிற்கும். ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த பிரின்சிபலுக்கு கமிட்டடாக இருக்கணும். அந்த பிரின்சிபலுக்கு கமிட்டடாக நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்கன்னா அது மாதிரி எதுவும் பேசுகிற மாதிரி தெரியல. ஆக்சுவலாக நீங்கள் நடைமுறை பாலிடிக்ஸ் மட்டுமே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது இந்த 2த்துக்கும் நடுவில் இது வந்து எந்த புள்ளிலையும் சேர மாட்டேங்குது ஆக்சுவலாக. அப்போது நீங்கள் வந்து இன்னும் கிளாரிட்டி வேண்டியிருக்கோங்க இதில். இல்லாட்டி அவங்க ரசிகர்களாக தான் இருப்பாங்க. இப்போ நேற்று இவ்வளோ பெரிய மீட்டிங் நடக்குதுங்க, முக்கியமான மீட்டிங்கு.
நம்ம நாட்டில் இன்றைக்கி முக்கியமான விஷயம் வந்து ஒரு பயங்கரவாதம், தீவிரவாதம், அதனால் 28 பேர் இறந்து போயிருக்காங்க. அதை பற்றின ஒரு அஞ்சலி செலுத்துகிற மாதிரியான ஒரு நிமிஷம் கூட மௌனம் இல்லை. நீங்கள் அதை அப்படியே கடந்து போகிறீங்களே, அது நடக்காத மாதிரியே கடந்து போகிறீங்களே. அதை தொடர்ந்து நடக்கிற பாலிடிக்ஸு, நாட்டுடைய பாதுகாப்பு பிரச்சனை, இங்கே இருக்கிற மதவெறியை தூண்டுற மாதிரியான விஷயங்கள், எவ்வளவோ விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதெல்லாம் எல்லாமே நீங்கள் கம்முன்னு சைலண்ட்டாக கடந்து போனீங்கன்னா, அப்போது உங்கள் தொண்டர்களுக்கோ ரசிகர்களுக்கோ நீங்கள் சொல்கிற பொலிட்டிக்கல் மெசேஜ் என்ன? ஆனா விஷயம் நடந்த உடனே தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல போட்டார். கரெக்ட். ஆனால் நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்கல்ல, உங்கள் நேரடியாக பார்க்குறீங்களே, ஃபீல்ட் லெவலில் இருக்கீங்கல்ல, அப்போ அதை பற்றின ஒரு மென்ஷனோ, அதை பற்றின ஒரு அஞ்சலியோ, நாட்டில் வந்து அதுக்கு பின்னாடி ஏற்பட்டிருக்கிற நிலைமையோ, அதெல்லாம் நீங்கள் பேச வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. நீங்கள் வெறும் 4.5 நிமிஷம் தான் நேற்று பேசியிருக்கீங்க. அதில் நீங்கள் போய் வேலை செய்யுங்க, உங்கள்கிட்ட தன்னம்பிக்கை இருக்குது, உங்கள்கிட்ட ஆர்வம் இருக்குது, உங்கள்கிட்ட உழைப்பு இருக்குன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. மக்கள் இனிமேல் ஏமாற மாட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. அவங்கள வந்து நீங்கள் என்ன சொல்லி ஏமாற்ற முடியாது அப்படின்லாம் சொல்கிறீங்க. கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் தொண்டர்களை வந்து நீங்கள் அரசியல் மயப்படுத்தணுன்னா, உங்கள் லட்சியங்கள் அல்லது உங்கள் கொள்கைகள் அல்லது உங்கள் தலைவர்களுடைய, நீங்கள் வச்சுருக்கிற தலைவர்களோட அந்த அவங்களுடைய வழிகாட்டுதல்கள் அதெல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் வந்து இன்றைக்கி பாலிடிக்ஸில் கொண்டு போய் சேர்த்து நீங்கள் தொண்டர்கள்ட்ட கரெக்டாக சேர்க்கணும். அது சேர்க்குற முயற்சியில் அவங்க ஈடுபடுற மாதிரியே தெரியல. நடைமுறை பாலிடிக்ஸில் நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் திமுக ஊழல், அந்த ஊழல், இந்த ஊழல், இதில் ஊழல், அதில் ஊழல், வாக்குறுதி நிறைவேற்றலை, இவ்வளோ வாக்குறுதி இருக்குது, அவ்வளோ வாக்குறுதி இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நீங்கள் பல விஷயங்கள், போதை மருந்து, அது இது சொல்லலாம். அதெல்லாம் வந்து ஒரு நடைமுறையாக வந்து ஒரு எதிர்க்கட்சியை வந்து ஆளுங்கட்சியை எதிர்க்கிற ஒரு விஷயங்கள். தத்துவார்த்த ரீதியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னோட ஒரு கண்ணு திராவிடம், இன்னொரு கண்ணு தமிழ் தேசியன்னு சொன்னீங்கல்ல. அப்போ உங்களுடைய கிளாரிட்டி என்ன? மக்கள் உங்கள் ரசிகர்கள்ட்ட என்ன கொண்டு போகிறீங்க? அந்த அடிப்படையில் என்ன கொண்டு போகிறீங்க? ஆக்சுவலாக அதுதான் உங்களை வந்து கடைசி வரையும் நிற்க வைக்கும் உங்கள் தொண்டர்களை உங்ககிட்ட. இல்லாட்டி அது வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்கும். அது ஆக்சுவலாக இல்ல, கொள்கைக்கும் முதல் மாநாட்டுல வந்து சொன்ன அந்த கொள்கைக்கும் இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை ஒரு பெரிய கேப் இருக்கு, லிங்கே இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா விஜய் அவர்கள் முதல் அரசியலுக்கு வந்தோடனே என்ன சொன்னாங்கன்னா, இவர்ல அரசியல நிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றாரு, அறிக்கையிலேயே அரசியல் பண்றாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பரந்தூருக்கு களத்துக்கு வந்தார். களத்துக்கு வந்தா அவர் முதல் மாநாடு மட்டும் கூட்டி அது மட்டும் வெற்றி பெற்றா போதுமா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது? கட்சி 1 வருஷம் ஆனிச்சுன்னு கேட்டாங்க. 1 வருஷம் முடிஞ்சு 2ஆம் ஆண்டுக்கான ஒரு பொதுக்கூட்டம், அதுவும் மிக பிரமாண்டமா நடந்தது. அரசியல் பேசுறாருங்கிறாரு, அரசியல்வாதிங்கிறாங்க, யார பேசுறாருன்னு பேர் சொல்ல கூட பயப்படுறாருன்னு சொன்னாங்க. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டினாரு முதல்வர் மு க ஸ்டாலின், மோடின்னு எல்லாருடைய பேரையும் உடைச்சு பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் கட்டமைப்பே இல்லாத கட்சின்னு சொன்னாங்க. இப்ப பூத் லெவல் கமிட்டிக்கான ஒரு கூட்டம், அதுவும் மிக பிரமாண்டமா நடந்திருக்கு. இப்படி எதுலாம் இல்லைன்னு சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் உடைச்சு முன்னேறிட்டே வராருல்ல. அப்ப கொள்கையும் இனிமே தானே கொண்டு போய் சேர்க்க முடியும். பொலிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதாங்க, அவர் வந்து இந்த விமர்சனங்கள் வர வர தன்னை திருத்தி கொண்டு இருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து அவருக்கு எதிர்வினை, அவர் பத்திரிகை நிருபர்களை எதுவரையும் மீட் பண்ணுறாரா? இப்போ அவருக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் இப்போ நம்மள மாதிரி இருக்கிறவங்க இல்லை வெளியில் பேசுகிறவங்க சொல்கிற விஷயங்கள் தான் அவர் யூடியூப்லேயோ இல்லை சேனல்லையோ கேட்குறாரு. அவர் கேட்டுட்டு தன்னை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கார். நீங்கள் இதை பண்ணலைன்னா அதை பண்ணுறாரு. நீங்கள் இதை இப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும்னா அதை மாற்றிக்கிறாரு. அதனால தான் சொல்கிறேன், இந்த கொள்கையை வந்து எங்கே வந்து நடைமுறை பாலிடிக்ஸோடு அவர் சேர்க்குறாரு, சேர்த்து எப்படி காம்போவாக கொடுக்குறாருன்றது எங்கள் பாயிண்ட் ஆக்சுவலாக. ஸோ அது பண்ணலைன்றதான் பாயிண்ட். அதை தான் நான் சொல்ல வர்றது என்னென்னா, அவங்கள வந்து இப்போது ஒரு முக்கியமான சம்பவம் நாட்டில் நடந்திருக்கும் போது, நீங்கள் ஒரு இவ்வளோ பெரிய கூட்டத்தை நீங்கள் கூட்டிருக்கும் போது, அதை பற்றின ஒரு அஞ்சலி செலுத்த கூட உங்களால் முடியல 2 நிமிஷம்னா, அப்புறம் நீங்கள் அதை கடந்து போகிறீங்கன்னா, அது வந்து நீங்கள் சம்பிரதாயமான ஒரு பாலிடிக்ஸ்லேருந்து நான் வந்து கொஞ்சம் மாறுபட்டவன், வழக்கமான பாலிட்டிஷியன் கிடையாதுன்னா நீங்கள் சொன்னீங்க. ஆனால் வழக்கமான பாலிட்டிஷியன் கிடையாதுன்னா நீங்கள் காலில் விழ வேண்டாம், பொன்னாடை பொருத்த வேண்டாம், இந்த மாதிரி வழக்கமாக பண்ணுறதெல்லாம் பண்ண வேண்டாம். ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணாத போனீங்கன்னா, அது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ புதுசாக ஒரு பாலிட்டிஷியன் ஏதோ புதுமையாக பண்ணுறாரு அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. ஒரு முக்கியமான இஷ்யூவில் வந்து இது மாதிரி கடந்து போகிறத வந்து மக்கள் அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நாட்டில் இருக்கிற நடப்போடு நீங்கள் தொடர்பில் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. திடீர்னு நீங்கள் வரீங்க, ஒரு மாநாடு நடத்துகிறீங்க, திடீர்னு வரீங்க, ஒரு பொதுக்குழு நடத்துகிறீங்க, ஒரு கேப் போடுறீங்க. இப்போ உங்கள் ஃபைனலாக உங்கள் சினிமாவுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி நடந்துக்க போகிறீங்கன்னு தெரியாது. ஜனநாயகம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் எப்படி மக்களோட தொடர்பு கொள்ள போகிறீங்கன்னு தெரியாது. ஆனால் தொண்டர்கள் எதிர்பார்க்கறது என்ன? நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க நீங்கள் டூர் பண்ணணும், தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணணும். நீங்கள் இருக்கிற 10 மாதம்ன்றது ரொம்ப ஷார்ட் பீரியட். 69,000 பூத்தில் நீங்கள் வந்து பூத்துக்கு 10 பேர்னு போட்டால் கூட 7 லட்சம் பேரை நீங்கள் திரட்டணும். நீங்கள் உங்கள் 80 லட்சம் பேர் நீங்கள் உறுப்பினர்கள் நீங்கள் சொல்லிக்கிறீங்க, அதை நமக்கு வெரிஃபை பண்ண முடியாது. அப்போது நீங்கள் நிறைய உழைக்க வேண்டியிருக்கு. உழைக்க வேண்டியது மட்டும் இல்லை, அந்த பூத் ஏஜென்ட்ஸ் வந்து யாரோட போட்டி போடணும்? திமுக அதிமுகவோட போட்டி போடணும். அவங்க ஏற்கனவே இந்த ஃபீல்டில் பல வருஷ காலம் இருந்து பழுத்த அனுபவத்தை வச்சுருக்கிறவங்க. அவங்க இந்த புதுசாக இருக்கிற இந்த தொண்டர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸில் வந்து அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்கன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அப்போது நீங்கள் அவங்கள வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ண வேண்டியது மட்டும் இல்லாமல் அவங்களும் ஒரு கமிட்டடாக இருக்கணும்.
அவங்க வந்து இந்த இந்த ரசிகர்களோ இல்லை தொண்டர்களோ கமிட்டடாக இருக்கணும். அவங்க ஓட்டு போடுவாங்க, அவங்க குடும்பம் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு பக்கம் போய் அவங்க சின்சியராக பார்ட்டி ஒர்க்கில் இன்வால்வ் ஆகிறாங்களா? இப்போ ஒரு ஏடிஎம்கேவோ ஒரு டிஎம்கேவோ ஒரு பூத் லெவலில் இருக்கிற ஏஜென்ட்டு அவன் தினசரி போய் ஒரு 50 குடும்பத்தை அவன் பார்த்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க திமுக போய் ஆரம்பிச்சிட்டாங்க, பார்த்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. இவங்க அதே மாதிரி பண்ண வேண்டியிருக்கு. நேற்று புஷி ஆனந்த் சொன்னது வந்து வெறும் புஷி ஆனந்த் வந்து நீங்கள் உங்கள் டியூப்லைட் சரியில்லை போடுங்க, சாக்கடை சரியில்லை சரி பண்ணுங்க, அது விஷயம் இல்லை. பாயிண்ட்டை அவங்க போன உடனே நீங்கள் மக்கள் உங்களை கேள்வி கேட்பாங்க, விஜய் வந்தால் என்ன பண்ணுவார்னு கேட்பாங்க. விஜய் வந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லணும். இவங்க விஜயோட திட்டங்கள் என்ன, விஜய் வந்தால் என்னங்க பண்ணுவார்? எங்களுக்கு இலவச பஸ் பயணம் கிடைக்குது, இப்போது எங்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறாங்க, எங்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டத்தில் காலேஜுக்கு கொடுக்குறாங்க, தமிழ் புதல்வன் திட்டத்தில் பசங்களுக்கு பைசா கொடுக்குறாங்க, நான் முதல்வர் திட்டத்தில் பசங்களை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் விஜய் வந்தால் என்ன பண்ணுவார்? உங்கள் விஜய் என்ன திட்டம் வச்சுருக்காரு? அவர் வந்தால் அவர் ஆட்சிக்கு வந்தால் அவர் என்ன பண்ண போகிறாரு? எங்களுக்கு என்ன இளைஞர்களுக்கு என்ன பண்ணுவார்? பெண்களுக்கு என்ன பண்ணுவார்? அதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் உங்களை ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குல்ல. நீங்க இவ்வளோ கேள்விகள் கேட்குறீங்க, இந்த திட்டங்கள்லாம் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு, என்ன பண்ணுவாங்க உங்க விஜய் வந்தா அப்படின்னு கேட்பாங்கன்னு. ஆனா புஷியானந்த் சொல்றதே நம்ம ஒரு வகையில எடுத்துக்கணும்ல. இதெல்லாம் கிடைச்சாலுமே இப்போ வரைக்கும் கரண்ட் இல்லப்பா, ரோடு சரியா இல்லப்பா, லைட் எரியலப்பான்னு இப்போ வரைக்கும் மக்கள் குறை சொல்றாங்க. எங்க வந்து ஓட்டு போறதோட சரி, எம்எல்ஏ வரல, வார்டு உறுப்பினர் வரலன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ நீ போய் ஒவ்வொரு நாளும் 10 வீட்டுக்காவது போய் ஏறி இறங்கு, உன் சொந்த காசை போட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வா, ஹாஸ்பிட்டல் போனதோட இல்லாம எப்படி இருக்கேன்னு விசாரிச்சுட்டு வா, லைட் சரி பண்ணி கொடு, கொத்தனாரெல்லாம் எலி வந்திருக்க ஹாஸ்பிட்டல் போய் அடன, இப்படி சொல்லும் பொழுது அடிமட்டத்துல மக்களோட அவங்க மிக்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் நான் பண்ண வேண்டாம் சொல்ல, அதுவும் வந்து ஒரு வகையான என்ஜிஓக்கள் பண்ற மாதிரியான ஒரு வேலை தான் ஆக்சுவலா. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. அது மக்களோட நீங்க இன்வால்வ் பண்ணி எந்த வேலை பண்ணாலுமே வந்து அல்டிமேட்டா மக்கள் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குற விஷயம் என்னவா இருக்குன்னா, விஜய் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவார்னு கேட்பாங்க. அதுக்கான பதிலை வந்து இவங்க சொல்லணும். ஆக்சுவலா இதுவரையும் விஜய் வந்து தான் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்காரா? ஊழல் ஆட்சியை அகற்றுவேன், திமுக தான் எங்களை எதிரின்னு சொல்றாரே தவிர நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுவேன் தேர்தல் நேரத்தில் சொல்லுவார். தேர்தல் நேரத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு, வாக்குறுதிகள்லாம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்போ நீங்க வாக்குறுதிகள் கொடுத்தீங்கன்னா எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றுவீங்க? அதெல்லாம் இருக்குல்ல. இப்போ திமுக வந்து பல வாக்குறுதிகள் கொடுத்தது, பல வாக்குறுதிகள் நிறைவேற்றலை. இப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு, ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு பல விஷயங்கள் நிறைவேற்றலை. மாதம் ஒரு மின் கட்டணம் போன்ற பல விஷயங்கள், இல்லை பெட்ரோல் விலையை குறைக்கிறது, ஏதோ ஒரு சம்திங்கில் ஏதோ நிறைய விஷயங்கள் நிறைவேறாத விஷயங்கள் இருக்குது நிறையா. அது தவிர வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை மருந்து பிரச்சனை போன்ற பல விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்கள் இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் ஆசிரியர்களோ அரசு ஊழியர்களோ இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. திமுக கவர்மெண்ட் மேலே கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து எப்படி எலெக்ஷனில் நடந்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மக்கள் ஒரு நம்பிக்கையில் ஓட்டு போட்டாங்க. மக்கள் வந்து நீங்கள் இந்த தடவை நான் கொடுக்குற வாக்குறுதியை நம்பி ஓட்டு போட்டவங்க அடுத்த தடவை வந்து ஓட்டு போடும்போது சரி இவர் கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றாத இருந்தாலும் பரவாயில்ல, இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்காரு, ஓட்டு போடலாம்னு நினச்சி ஓட்டு போடுறவங்க ஒரு கணிசமான பேர் இருப்பாங்க. இல்லை இவர் நமக்கு எதுவுமே பண்ணல, ஓட்டே போட வேணாம்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அது எப்படி மக்கள் எலெக்ஷன் சமயத்தில் டீல் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து விஜய் சொல்கிற மாதிரி வந்து ஏமாற்றி மக்களை வந்து ஓட்டு வாங்க முடியாது. மக்கள் ஏமாளிகள் கிடையாது, மக்கள் நம்பிக்கை வைக்கிறாங்க. மக்கள் திமுக மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க, இல்லை அதிமுக மேலே மாற்றி நம்பிக்கை வைக்கிறாங்க. அவங்க திமுக ஏமாற்றும் போது அதிமுகவுக்கு போனாங்க, அதிமுக ஏமாற்றும் போது திமுகவுக்கு போனாங்க. இப்போ ரெண்டாவதாக இது ரெண்டையும் தவிர விஜயகாந்த் வந்தார், விஜயகாந்தால் மேலே வர முடியல, ஒரு கட்டத்தில் ஒரு ஃபெயில் ஆகிட்டார், ஒரு கட்டத்தில் அதிமுகவோட போயிட்டார், அது முடிஞ்சு போச்சு. வரலான்னு நினைக்கிறாரு, ரெண்டு பேருக்கு மட்டும் நம்ம வரலான்னு தாவேக்கா நினைக்கிறாரு. இப்போ தாவேக்கா வந்து வந்தோன்னா அவர் என்ன பண்ணுவார்ன்றது தான் முக்கியம். ஆக்சுவலாக வந்து அவர் என்ன பண்ணுவார்ன்றது அவரோட எலெக்ஷன் இதில் தான் சொல்லணும். அதனால் இப்போ இந்த கிரவுண்ட் லெவலில் இவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் வந்து தேவை தான் ஒரு கட்சிக்கு. நான் அதை மறுக்கவே இல்லை. 69,000 பூத்தில் வந்து பூத் ஏஜென்ட் போடுறதெல்லாம் தேவை தான். ஆனால் வந்து அவங்க அந்த தொண்டர்களை வந்து நீங்கள் ஒரு நிலையாக நிரந்தரமாக நீங்கள் தக்க வச்சுக்கணுன்னா அவர்களை இன்னும் நிறைய எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கு அவங்களுக்கு. ஆக்சுவலாக அவங்கள வந்து நீங்கள் வெறும் உங்கள் கொள்கைகள், உங்கள் தத்துவங்களெல்லாம் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து புரியும்படி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த கமிட்டடாக ஒரு கொள்கையில் வரும்பொழுது தான் வந்து நிலைச்சி நிற்போம் அந்த கட்சியில். சும்மா ஒரு இந்த கட்சியில் தாவேக்கால சேர்ந்தால் எம்எல்ஏ ஆகலாம், இது எம்எல்ஏ ஆகிட்டா வாய்ப்பு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வரவன் இருக்கான்ல, அவனுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இருக்காது. இப்போ சீமான் என்னதான் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு கமிட்டடான ஒரு கேடர் இருக்காங்க. அவர் 8% ஓட்டு வரையும் வச்சிருக்காரு. வரப்போகிற எலெக்ஷனில் அது இருக்குமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இருந்தாலும் 8% வந்துட்டாருன்றது உண்மை. ஆனால் அதே சமயம் தாவேக்காவுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. தாவேக்காவுக்கு 10% இருக்கா, 12% இருக்கா, அவர் நான் தான் வந்து திமுகவுக்கு எதிரியாக இருப்பேன், நான் தான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு எந்த ஆதாரத்தை வச்சு அதெல்லாம் சொல்கிறாரு தெரியாது. ஸோ அவர் இனிமேல் எலெக்ஷனில் போட்டி போட்டு தானே தனியாக போட்டி போட்டு அதுக்கப்புறம் அவர் ப்ரூவ் பண்ணாதான் உண்டு. ஆக்சுவலாக நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா அவர் வந்து
ஒரு 10-12% ஓட்டு வச்சுருப்பாருன்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஆக்சுவலாக. அதுக்கு மேலே வச்சுருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஆனால் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு 16% ஓட்டு வச்சுருக்காருன்றாங்க. ஒரு கருத்து கணிப்பில் வந்து அவர் முதல்வர் இதில் 2வதாக வராரு போட்டியில். 28-27% ஸ்டாலின் இருந்தாங்கன்னா ஒரு 12-13% இவர் வரார். 3வதாக அண்ணாமலை, 3வதாக எடப்பாடி தான் வர்றாரு. ஸோ இவருக்குன்னு ஏதோ ஒரு ஆட்கள் இருக்காங்கன்னு தெரியுது நமக்கு. ஆனால் அதெல்லாம் ஓட்டாக மாற்றுற அளவுக்கு இவர் தன்னுடைய கட்டுமானங்கள் வந்து வலுப்படுத்துகிறாருன்னா அது நிச்சயமாக பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இவருக்கு ஏகப்பட்ட அட்வைசர்ஸ் இருக்காங்க. அந்த அட்வைசர்ஸ்லாம் ஒழுங்காக அட்வைஸ் பண்ணுறாங்களா, இல்லை இவர் திசை திருப்புற மாதிரியான பாத ஒரிஜினலுக்கெல்லாம் ஒரு அஜெண்டாவோட ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே போய் ஒரு அஜெண்டாவோட ஒர்க் பண்ணும்போது விஜய் அஜெண்டாக்காக ஒர்க் பண்ணல. திமுகவை எதிர்க்கணும், திமுகவை தோக்கடிக்கணும், அல்லது அங்கே இருக்கிற உதயநிதிக்கு எதிராக வேலை செய்யணும், இல்லை விசிகாவை அங்கேருந்து இழுக்கணும், ஏதோ ஒரு அஜெண்டாவில் அவங்க தனிப்பட்ட விஷயத்துக்காக வேலை பார்க்க ஒர்க் பண்ணுறாரு. அது அவர் வந்து அவருக்காக ஒர்க் பண்ணல. விசிகாவில் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் அவர் அங்கே டிப்யூட் பண்ணியிருக்காங்க. இதில் இங்கே தாவேக்காவுக்கு டெபியூட் பண்ணியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் தான் டெபியூட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதை ஒரிஜினாவே ஆர்எஸ்எஸ் தான் அங்கே அனுப்பிச்சி விட்ருக்காங்கன்றாங்க. நீ அங்கே போய் ஒர்க் பண்ணுன்னு அனுப்பிச்சி விட்ருக்காங்கன்றாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது. எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை திமுகலேருந்து இழுக்கணுன்றது அவங்களுடைய பாயிண்ட்டை. அதுக்கு நேற்று ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு திருமாவளவன். தாவேக்கா கதையும் அவர் மூடிட்டார் ஆக்சுவலாக. அவர் ட்ரை பண்ணி பார்த்தார். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அஜெண்டாவில் இருக்காங்க. ஆரோக்கியசாமிக்கு என்ன, அவருக்கு வந்து எப்படியா சீமானோட கூட்டணி சேரலாம், இல்லை வந்து பாமக அன்புமணியோட ஒரு ஏற்கனவே கான்டாக்ட் இருக்குது, அவங்களோட கூட்டு சேரலாமான்னு ஒரு அந்த ஆங்கிளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. புசி ஆனந்துக்கு தமிழ்நாடு முழுக்க தெரியுமா தெரியாதா, அவர் பாண்டிச்சேரி ஆள். எவ்வளோ தூரம் அவருக்கு தமிழ்நாட்டுடைய உட்கட்சி உள்ள இன்டீரியரான பாலிடிக்ஸ்லாம் தெரியும் தெரியாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி இருந்ததுன்னா, பிரசாந்த் கிஷோர் பீகாரில் இருக்கார். அவர் இங்கே வந்து எப்போ ஒரு அட்வைஸ் பண்ணுவார், ஏது பண்ணுவார், அவரே எலெக்ஷனில் பிஸியாக இருக்கார். ஸோ இந்த 4 பேர் 4 திசையில் வந்து விஜய் இழுக்கும்போது விஜயோட மைண்ட் செட் என்னன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஹி இஸ் நாட் மீட்டிங் த ப்ரெஸ். அது பெரிய விஷயம். அது வந்து நம்ம பத்திரிகை நிருபர்களை சந்திக்க மாட்டேன்றார் அப்படின்றது மக்களுடைய பல சந்தேகங்களை நம்ம வந்து அவர்கிட்ட கேட்கறது வந்து பத்திரிகை நிருபர்கள் தான் கேட்க முடியும். ஆனால் நீங்கள் ப்ரெஸ்ஸையே மீட் பண்ண மாட்டேன்றீங்களே, ஏன், என்ன உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு ஏன், எதுக்காக பயப்படுறீங்க? உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நிறையா இருக்குது. நீங்கள் மோடியாவது ஆட்சிக்கு வந்த பிறகு மீட் பண்ண மாட்டேன்றாரு. நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே மீட் பண்ணலைன்னா அப்போது மக்களுடைய சந்தேகங்களை வந்து உங்ககிட்ட எப்படி நாங்கள் ப்ரெஸ் மூலமாக மீடியா தான் உங்ககிட்ட கேட்க முடியும்? நீங்கள் பத்திரிகையாளர்களே மீட் பண்ண மாட்டேன்றீங்களே, என்ன உங்களுக்கு தயக்கம்? பத்திரிகையாளர்களை மீட் பண்ணுறதுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு? அப்போ உங்களோட ஸ்டார் ஸ்டேட்டஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? நீங்கள் வந்து இல்லை வெளிப்படையாக பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு முடியாதா, இல்லை தயக்கமா, தைரியம் இல்லையா, ஏதாவது சொல்லுங்கள். அப்போது நீங்கள் என்ன காரணத்தினால பத்திரிகையாளர்களை மீட் பண்ணாத இருக்கீங்க? பல கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன் மீட் பண்ண மாட்டேன்றீங்க? ஆனா விஜய் அவர்கள் வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து அதிமுகவை மட்டும் எதிர்க்கவே இல்லை, அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கான கணக்குகள் இருக்கு அப்படின்லாம் பேசப்பட்டது. ஆனா நேற்றைய மேடையில அவர் திமுக பாஜகவை குறிப்பிடல, கட்சியை பத்தி பேசல, ஆட்களை பத்தி பேசலன்னு சொன்னாலுமே அவர் சொன்னதுல அதிமுகவும் உள்ள இருக்குங்கிற சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. அவர் சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்தாங்க, மக்களை ஏமாத்துனாங்க, நிறைய பேர் ஆட்சியை பிடிச்சாங்க, இனிமே அதுக்கு நம்ம இடம் கொடுக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அதிமுக பாஜகவுடன் கூட்டணி உறுதி செய்யப்பட்டதுனால இனி அந்த கதவு நமக்கு இல்ல அப்படின்னு டோர் க்ளோஸ் ஆனதுனால நிறைய பேர் அதிமுக இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிட்டாரோ, நம்ம தனித்து இறங்கலாங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாரோ. தனித்து இறங்கலாம் தாங்க முதல்ல ஐடியாவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஏடிஎம்கேயோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தை சரியா ஒர்க் அவுட் ஆகல. அந்த சமயத்தில் பிஜேபி உள்ள வந்து அமித்ஷா வந்து எடப்பாடியை தூக்கி போய் கூண்டில் அடைச்சிட்டாரு. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இன்னும் அதிமுக வரும்னு விஜய் எதிர்பார்க்கிறார். இன்னும் எதிர்பார்க்கிறார். ஏன்னா எடப்பாடி வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் பிஜேபியை முறைக்க வேண்டிய நிலைக்கு வருவார், அவருக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது அப்படின்னு டிசம்பர் வரையும் தள்ளி போட்டார். கூட்டணியை தள்ளி போட்டாரா இல்லையா? ஸோ எதிர்பார்க்குறாரு. இன்னும் பிஜேபி கூட்டணியிலேருந்து ஏடிஎம்கே வரும்னு எதிர்பார்க்குறாருங்க விஜய். இதுதான் அடிப்படையான விஷயம். அவங்க ஆட்கள் எதிர்பார்க்குறாங்க, அவங்க அட்வைசர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. எப்படியும் வந்து அவங்களுக்குள்ள ஆட்சி அதிகாரத்தில் பங்கு போட்டுக்கிறதுல, இல்லை சீட்டில் பங்கு போட்டுக்கிறதுல பிரச்சனைகள் வரும். இந்த கேஸ் போன்ற விஷயங்கள்லாம் எலெக்ஷன் நெருக்கத்தில் வந்து ரொம்ப பாஜக அதை கையில் எடுக்க முடியாது. அதனால் அந்த சமயத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து விலகி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுடைய தாவேக்காவோட இது என்னென்னா, முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தின போது ரொம்ப அதிகமாக கெத்து காமிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து ரொம்ப செல்வாக்கோடு இருக்கோம், எங்களுக்கு இவ்வளோ 100 சீட் கொடுக்கணும், 115 சீட் கொடுக்கணுன்ட்டு. இந்த சமயம் பார்த்து ஏடிஎம்கே வந்து பிஜேபி அதை இழுத்துன்னு போனவுடனே இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐயோ கையை விட்டு போயிட்டாங்களே இவங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. தாவேக்கால சரி ஏதோ ஒரு வாய்ப்பு இருந்தது, போயிட்டாங்களே நினைக்கிறாங்க. இப்போ போயிட்டாங்களே, அதுலேயே 2 விதமான ஒப்பீனியன் இருக்குது. விஜய் தரப்புலேயே 2 விதமான அந்த அட்வைசர்ஸுக்கு ஒன்று தனியாக நின்று நம்ம செல்வாக்க பார்க்குறது, இல்லை கூட்டணியாக நின்று முதல்ல ஒரு 20, 30, 40 இடங்கள் பிடிச்சி அசம்பிளிக்குள்ளே போகிறது. ஆனால் கூட்டணியாக போனால் இவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு தெரியாது. அப்போ 29 இவர் தனியாக ப்ளே பண்ணி இவர் தலைமையில் கூட்டணியெலாம் அமைக்க முடியாது. ஏன்னா செல்வாக்கு தெரிஞ்சால் தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் பண்ண முடியும்.
அப்படியே ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இல்லை முதல்ல நம்ம எடுத்த உடனே ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு 40-30 பேர் அசம்பிளிக்குள்ளே போகணுன்ற எண்ணமும் இருக்குது. இப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு விதமான ஒரு பதட்டம் இருக்குது. ஐயோ நம்ம வந்து ஏடிஎம்கே விட்டுட்டோமோ அப்படின்ற பதட்டம் அவங்களுக்கு இருக்குது. அப்போது ஏடிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வராதா அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அது பிரச்சனை வருமா வராதான்றது இந்த தேர்தல் நெருக்கத்தில் தான் தெரியும். அதனால் டிசம்பர் வரையும் தள்ளி போட்டாங்க. அவங்க வந்து இன்னும் தாவேக்காவை பொறுத்த மட்டும் தனியாக போகிறதுன்றது கடைசி சாய்ஸ். அதுக்கு முன்னாடி கதவை திறந்து வச்சுருக்காங்க. யாராவது வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம முதன்மை சக்தி, நமக்கு அதிகமான சீட் கொடுக்கணும், இல்லை ஈக்குவலாக பார்ட்னராக டீல் பண்ணணும், இல்லை ரொம்ப ஈக்குவலாக இல்லாட்டி கூட ஒரு மரியாதையாக ஒரு கணிசமான ஒரு அளவோடு நமக்கு டீல் பண்ணணும், ஒரு கண்ணியமாக டீல் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பேரம் இருந்தால், ஒரு டீலிங் இருந்தால் நம்ம போகிறதுக்கு ரெடின்னு தான் அவங்க இருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் இதை தெரிஞ்சு பிஜேபி என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டன்னாக வார்ன் பண்ணிட்டாங்க எடப்பாடிக்கு. இந்த சசிகலாவுக்கு துரோகம் பண்ணது, இந்த ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணது, இந்த மாதிரி தினகரனை முதுகில் குத்தினது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் இதுவரையும் உங்ககிட்ட சாஃப்டாக டீல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால எங்கள் கூட்டணியை விட்டு விலகி நீங்கள் எங்கேயாவது போகணுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 29 வரையும் ஆட்சியில் இருக்கோம். நாங்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் எப்படி சீரியஸாக போவோம்னு சொல்ல முடியாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்கள் தான் அங்கே சென்ட்ரல் ஆட்சியில் இருப்போம். அதனால் நம்ம இதுவரையும் நாங்கள் ஒழுங்காக சாஃப்டாக போயிட்டுருக்கோம். அதனால் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை எப்படியே கன்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி நீங்கள் பிரிஞ்சு போகிறதுக்கான முயற்சியில் இறங்காதீங்கன்னு எடப்பாடிக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க பிஜேபி. அது நீங்கள் வந்து இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் ஆப்ஷன் இருக்குது, தாவேக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு நீங்கள் எங்ககிட்ட ரொம்ப இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் இதே அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்கள்லாம் தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். சீட்டு பங்கிடும் போது பிரச்சனை வராது, நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பாலிடிக்ஸ் வந்து த ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ்னுவாங்க. பாலிடிக்ஸ் வந்து என்றைக்குமே வந்து கற்பனை கெட்டாத விஷயங்கள் நடக்கிறதா பாலிடிக்ஸ். ஆக்சுவலாக நடக்க முடியாத விஷயங்கள் நடக்கிறதா பாலிடிக்ஸ். அதனால் இனிமேல் அடுத்த 6-7 மாதம் எப்படிப்பட்ட ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ்லாம் வரும்னு சொல்ல முடியாது. இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. ஆக்சுவலாக ஒரு பக்கம் தாவேக்கா வந்து அதிமுக வருமானு எதிர்பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அதிமுக வந்து பாஜக ஆட்சியில் பங்கு போன்ற விஷயங்களில் கூட்டணி இடங்கள் பங்கீடுகளில் பிரச்சனை பண்ணுமான்னு ஒரு தயக்கம் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இந்த தயக்கத்தில் வந்து இந்த விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இன்னொரு பக்கம் என்னன்னா, நாம் தமிழர் கூட்டணி இல்லைன்னு திட்டவட்டமாக அவர் சொல்லிட்டாரு. இருந்தாலுமே பாஜக கூட்டணிக்கு நாம் தமிழர் வர வாய்ப்பு இருக்குன்னு பாஜகலையுமே சிலர் வந்து இப்போ வரைக்கும் அரசல் புரசலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய், பாமக, நாம் தமிழர் இவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டணி வைப்பாங்க. ஏன்னா ராமதாஸுக்கு பாஜக கூட்டணி விருப்பம் இல்லை, அடுத்த ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க எல்லாம் ஒரு நல்ல ஒரு கூட்டணி தான். விஜய் வந்து இளைஞர் பட்டாளம் இருக்கு, அதே மாதிரி தான் நாம் தமிழரும், பாமக பக்கம் அன்புமணி இருக்காரு, இவங்க எல்லாம் சேருவாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கான சான்ஸ் ஓரளவுக்கு பிரைட்டாக இருக்குது. ஏன்னா வந்து பாமகவை பொறுத்த மட்டும் அவங்க ஆப்ஷனை ஓப்பனாக தான் வச்சுருக்காங்க. மத்திய வட தமிழகத்தில் விஜய்க்கு வந்து நல்ல செல்வாக்கு இருக்குது. சவுத்தில் இருக்கோ டெல்டாவில் இருக்கோ தெரியாது, கொங்குல இருக்கான்னு தெரியாது. மத்திய வட தமிழகத்தில் ரைட் ஃப்ரம் திருத்தணி டு நாகப்பட்டினம், இந்த சைடு வேலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், மயிலாடுதுறை, இந்த சைடு செங்கல்பட்டு, இந்த ஏரியாக்கள்லாம் போனீங்கன்னா விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த இடத்துல பாமகவும் செல்வாக்கோடு இருக்குது, ஓரளவுக்கு செல்வாக்கோடு இருக்குது. ஸோ இவங்க 2 பேர், பாமக வந்து தங்களுடைய ஆப்ஷனை ஓப்பனாக தான் வச்சுருக்காங்க. அவங்க வந்து தாவேக்காவோட வந்து கடைசி கட்டத்தில் வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் 2 பேர் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அவங்க தாவேக்கா பாமக சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. அந்த 2 கட்சிகள் மத்தியிலையும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் என்னன்ற ஒரு எண்ணம் இருக்குது. இந்த தாவேக்காலையும் இருக்குது, பாமகலையும் இருக்குது. ஆக்சுவலாக அந்த கட்சிக்காரங்களை கேட்கும்போது, அங்கே அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களாம் கேட்கும்போது, பாமகவோட இருந்தால் ஓரளவுக்கு நாங்கள் மேனேஜ் பண்ண முடியும் சார். எங்களுக்கு வந்து விஜய் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து தலித் ஓட்டுகளும் எங்களுக்கு கிடைக்கும், பாமக இருக்கும்போது வன்னியர் ஓட்டுகளுக்கும் நாங்கள் வாங்க முடியும், நாங்கள் அந்த ஓட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த விஜயகாந்த் அந்த ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணார். ஓரளவுக்கு வித்தியாசத்தெல்லாம் ரிமின போது தலித் ஓட்டு வன்னியர் ஓட்டை வந்து அவர் 2 பேர் ஓட்டையும் அவர் வாங்கினார். கிட்டத்தட்ட அந்த லெவலில் விஜய் இருக்கார். ஸோ அதனால் வந்து பாமகவோட சேர்ந்தால் ஓரளவுக்கு வந்து தலித்துகள் கூட விஜய் இருக்கிறதுனால ஓட்டு போடுவாங்க அப்படின்ற எண்ணம் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இதில் சீமான் வருவாரான்றதான் ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. ஏன்னா வந்து சீமானை பொறுத்த மட்டும் அவர் வந்து 4 எலெக்ஷனாக வந்துட்டுருக்காரு. அவர் வந்து விஜய்க்கு சீனியராக இருக்கார். ஸோ தன்னை வந்து முதல்வர் கேண்டிடேட் போன்ற விஷயங்களை அவர் ப்ரொஜெக்ட் பண்ண சொல்லுவார். அதுக்கு விஜய் ஒத்துப்பாரா இல்லையானது தெரியாது. ஸோ அதனால் அந்த விஷயங்கள் சரியாக ஒர்க் அவுட் ஆகுமா தெரியாது. ஆனால் பாமக தாவேக்கா அதுக்கான சான்ஸ் வந்து ஓரளவுக்கு பிரைட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலாக
ரெண்டு தரப்புலையும் அந்த எண்ணம் இருக்கு ஆக்சுவலாக. ரெண்டு தரப்புலையும் எண்ணம் இருக்கு. ஆனா ஆதவ அர்ஜுனா பேசுறத பார்த்தோம் அப்படின்னா 24 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வந்து 100% கொண்டு வந்து அதாவது இப்ப இங்க அட்டெண்டன்ஸ் படி 100% வாக்குச்சாவடி முகவர்களும் இங்க வந்திருக்காங்க. 24,000க்கும் மேற்பட்டவர்களை நியமிச்சிருக்கோம். கொங்கு மண்டலம்னாலே இந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு இந்த தொகுதிக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க தலைவருடைய வருகை வந்தோடனே எங்க கட்டமைப்போட பலம் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கு. தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சி 26ல காத்திருக்குன்னு சொல்றாரு. இல்ல அவரோட நம்பிக்கையை சொல்றாரு அவரு. நம்ம வந்து அவர் ஒரேடியா வந்து ஒண்ணுமே இல்லாத போயிடுவார் விஜய் நம்ம சொல்லவே இல்லை. அவர் வந்து ஒரு 12% 13% ஓட்டு வாங்கினா கூட சீட் வாங்க வரான்றது ஒரு கேள்விக்குறி. ஸோ அவர் எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்கிறான்றதை பொறுத்து தான் வந்து சீட்டு கிடைக்கிறத பொறுத்து. ஒரு தொகுதியில் நீங்கள் தனியாக வின் பண்ணுற அளவுக்கு இருக்கீங்களா இல்லைன்றதான் பாயிண்ட்டு. அது வந்து விஜய்க்கு இன்னும் அந்த கெப்பாசிட்டி வந்துருத்தான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. விஜயகாந்துக்கே வந்து அவர் மட்டும்தான் வின் பண்ண முடிஞ்சது, மற்றவங்க யாரும் வின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கூட்டணி சேர்ந்த பிறகு தான் நிறைய பேர் வின் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து விஜய்க்குமே வந்து தனியாக அந்த கட்சி வந்து வின் பண்ண முடியுமா? 234 கான்ஸ்டியூன்சிலையும் போட்டி போட்டால் கூட எல்லா தொகுதியிலையும் நீங்கள் வந்து 30,000 35,000 40,000 ஓட்டெல்லாம் கூட வாங்கலாம். பட் வின் பண்ணுற அளவுக்கு வாங்குவீங்களா? 1,30,000 ஓட்டு வாங்க வேண்டியிருக்கு, இல்லை 1,35,000 50,000 ஓட்டு வாங்க வேண்டியிருக்கு. வாங்கினா தான் நீங்கள் வின் பண்ண முடியும். ஒரு 2.5 லட்சம் ஓட்டு இருக்கிற இடத்துல ஒரு 2 லட்சம் ஓட்டு பதிவாகும் போது நீங்கள் ஒரு 1.25 லட்சம் ஓட்டு வாங்கினா தான் நீங்கள் வின் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து விஜய்க்கு செல்வாக்கு இருக்கா ஒரு தொகுதியிலன்னா? நிச்சயமாக இன்றைக்கி தேதியில் இல்லைங்க அவருக்கு. அவர் ஏதாவது கூட்டணி சேர்ந்தால் தான் உண்டு ஆக்சுவலாக. அந்த கூட்டணி சேராத இது மாதிரி இருந்தார்னா பர்சன்டேஜ் வைஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து 12% 15% கூட வாங்குவார். பட் சீட்டு வாங்குவாரா தெரியாது. அப்போது ஒரு இடத்துல வந்து அவருக்கு யாராவது ஒரு கட்சி இன்னொரு கட்சி கை கொடுத்தா தான் அவருக்கு மேலே வர முடியும், சீட் வின் பண்ண முடியும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா மத்திய வட தமிழகத்தில் பாமக கை கொடுத்து வச்சுக்கோங்களேன், பாமக சேர்ந்து வச்சுக்கோங்க. அப்போ சேர்ந்தீங்கன்னா ஒரு 70 தொகுதிகளில் வந்து அந்த கூட்டணி மட்டுமே திமுகவுக்கு டஃப் கொடுக்கும். ஈவன் அதிமுக கூட கொடுக்குறது கஷ்டம். திமுகவுக்கு அந்த கூட்டணி விஜய் கூட்டணி மட்டுமே டஃப் கொடுக்கும். வின்னிங் சான்ஸஸ் சில தொகுதிகளில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து தாவேகா பண்ணினா கண்டிப்பாக வந்து வின் பண்ண முடியும். இவங்க எடுத்த உடனே ஆட்சிக்கு வருதுன்றது தனியாக போட்டி போட்டோ இல்லை கூட்டணியோடு சேர்ந்தோ தாவேகா ஆட்சிக்கு வருது. அவரோட அதிமுகவோட கூட்டணி அமைந்தால் அது ஒரு நிச்சயமாக ஆட்சிக்கு வரதுக்கான ஒரு முயற்சியை செஞ்சு பார்க்கலாம். வேறு யார் கூட கூட்டணி அமைஞ்சாலும் அவங்க ஆட்சிக்கு வரதுக்காக, பாமக கூட கூட்டணி அமைச்சா கூட சீட்டு பெருமையை தவிர ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால் ஆட்சிக்கு தனியாக போட்டி போட்டாலும் ஆட்சிக்கு வர முடியாது. அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால் ஒருவேளை டஃப் கொடுக்கலாம் திமுகவுக்கு. அப்போ வேறு சில கட்சிகள்லாம் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அது தாவேகாவை பொறுத்த விட்டு அவங்க டிசம்பர் வரையும் போகிறது வந்து இயல்பான ஒரு விஷயம்தான். ஸோ அது வந்து பாமகவோட சேரும்போது மத்திய வட தமிழகத்தில் திமுகவை நேரடியாக எதிர்கொள்கிறதுக்கு சொன்னார்களே விஜய், நாங்கள் தான் திமுகவுக்கு எதிரின்னு. அது அந்த சில ஒரு 60-70 தொகுதிகளில் அது சாத்தியமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே அதிமுக கூட்டணி அங்கே ஓரங்கட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சவுத்துலேயோ டெல்டாலேயோ கொங்குலேயோ பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி செல்வாக்கோடு இருக்குது. 2 பேர் சேர்ந்தாங்க வச்சுக்கோங்க, அது நிச்சயமாக செல்வாக்கோடு இருக்குது. அது அடுத்து திமுகவும் செல்வாக்கோடு இருக்குது. திமுகவுக்கே அது வந்து ஒரு டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ விஜய் வந்து அந்த இடத்துல வந்து 3வது இடத்துக்கு தான் போயிடுவார். இல்ல அவங்க குறைச்சி எடை போட வேணாங்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. இளைஞர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் யார் முன்னாடி நின்று நடத்தினாங்க, அது எவ்வளவு பெரிய வெற்றி இருக்கிறதுன்னு தெரியும். அதே மாதிரியான ஒரு இளைஞர் படை கடந்த 30 வருஷத்துல இளைஞர்கள் அரசியல் அவ்வளவு ஈடுபாடா இருந்ததா தெரியல. ஆனா இந்த 30 வருஷம் கழிச்சு இப்ப இவ்வளவு இளைஞர்கள் அரசியலை நோக்கி வராங்கன்னா இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எடுத்துட்டு போகும்னு சொல்றாரு. அதை நம்மளால நம்பலால. ஏன்னா இளைஞர்கள் அரசியலுக்கு பயப்படணும், அரசியலுக்கு வரணும், அரசியல் பேசணும்னு சொல்லப்பட்ட காலத்துல அரசியலை நோக்கி அவ்வளவு பேர் விஜய் பின்னாடி போறாங்க. பெண்கள் வாக்கு நம்ம பக்கம் இருக்கு, இளைஞர்கள் நம்ம பக்கம் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவா தானே போய் முடியும். பெண்கள் வாக்கு திமுக பக்கம் தான் இருக்கு, அவங்க பக்கம் ஒன்றும் இல்லையே. பெண்கள் பெரும்பாலும் ஓட் பேங்க் அப்படியே ஷிஃப்ட் ஆயிருக்கு திமுகவுக்கு. அதை இழுக்க தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் முழுசாக இப்போ பெண்கள் ஓட்டு திமுகவுக்கு தான் போயிருக்கு. இல்லாட்டி 40 பார்லிமெண்ட் தொகுதியில் வின் பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம். இன்னும் அந்த பெண்களுக்கு உண்டான திட்டங்கள் காரணமாக இன்னும் உரிமை தொகையில் இன்னும் அதிக பேர் கொடுக்க போகிறாங்க வரப்போகிற மாதங்கள்லாம். அது இன்னும் அவங்க ஓட்டு அவங்களுக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்பு. முதல் தலைமுறை போய் வாக்கு போடுறவங்களோட வாக்குகள் முழுசா இங்க வந்து அவங்க வீட்டில் இருக்க அப்பாவே அம்மாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா நிறைய வாக்கு பர்சன்டேஜ் அங்கே வாய்ப்பு இருக்கு. கரெக்டுங்க. இதெல்லாம் வந்து ஒரு எஸ்டிமேஷன் தான், இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் தான். பட் இதெல்லாம் கிரவுண்ட் லெவலில் வந்து பாலிடிக்ஸே வேறு. கிரவுண்ட் லெவலில் திமுக அதிமுக பண்ணுற அரசியலே வேறு. உங்களுடைய கேண்டிடேட்டு எத்தனை பேர் வந்து 25 கோடி செலவழிப்பான் ஒரு எலெக்ஷனில்? 25 கோடி செலவழிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது ஆக்சுவலாக? நீங்களும் கொடுப்பீங்களா? நீங்களும் கொடுக்க போகிறதுலன்னு உங்கள் வட்டாரத்துலேன்னு சொல்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா கொடுப்பாரா? அவரே மார்ட்டினோட மருமகன் தான், அவரே கொடுப்பாரான்றது தெரியல, டவுட்டாக இருக்குது. தேர்தல்ன்றது வந்து வெறும் திட்டங்கள் செயல்படுத்தினது. ஆளுங்கட்சிக்குள்ள சவால் என்ன? திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு வேறு பல வசதிகள்லாம் இருக்குது. அவங்க வந்து எலெக்ஷன் அணுகிற விஷயங்கள், அவங்களோட ஆட்பலம், படைபலம், பணபலம் எல்லாமே சேர்த்து அவங்க அணுகுவாங்க. பட் உங்ககிட்ட அந்த பலம் எல்லாமே இருக்கா? உங்கள் ஆட்கள் கமிட்டடாக இருக்கலாம், ஆனால் வந்து அவங்க வந்து செலவழிக்கக்கூடிய வசதிகள் இருக்காங்களா? இன்றைக்கி எலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதில் வந்து இவங்க தப்பு பண்ணுறாங்க, அவங்க தப்பு பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துன்னு தான் இருக்கோம்.
எல்லாமே வந்து எப்படிப்பட்ட எலெக்ஷனிங் கீழே போகுது, மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்கிறத பார்த்து தான் இருக்கோம். பட் அந்த அளவுக்கு உங்கள் கேண்டிடேட்ஸ்லாம் அந்த அளவுக்கு தயாராக இருக்காங்களான்னா அது டெஃபினட்டாக வந்து அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து நம்பிக்கை இருக்கலாம், அவருக்கு வந்து இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்க நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் ஜெயிக்கிற அளவுக்கு ஓட்டு போட வைப்பாங்களான்னு தான் பாயிண்ட். உங்கள் விஜய் கட்சி தனியாகவே ஜெயிக்கிற அளவுக்கு ஓட்டு போடுவாங்களா? ஏதோ ஒரு கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னா ஒரு செல்வாக்கோடு இருக்கலாம். ஆனால் வேறு ஏதோ பாமக கூட்டணியில் இருந்தாங்கன்னா சில ஏரியாக்களில் செல்வாக்கோடு இருக்கலாம். தனியாக நின்னாங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு கணிசமான ஓட்டு வாங்குவாங்களே தவிர வின் பண்ணுற அளவுக்கு இருப்பாங்களான்னா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா சார், இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம் வாருங்கள், சேமியுங்கள். வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள்.